அனைவருக்கும் வணக்கம். என்னதான் படிச்சுட்டே போனாலும் அங்கே பயிற்சி, முயற்சி இல்லைன்னா நம்ம வெற்றி பெற முடியாது. அந்த வகையில் நீங்கள் ஹைபிரிடைசேஷன் டாப்பிக்கில் ஒரு டெஸ்ட் கொடுத்துருந்தேன். சில பேர் கமெண்ட்ஸ்லேயும் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அந்த கொஷினுக்கான ஆன்சர் மற்றும் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல் கேள்வியிலேருந்து நான் வரேன். முதல் கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னா, as the s character in a hybrid orbital increases the bond angle. எஸ் கேரக்டரையும் பாண்ட் ஆங்கிளையும் இங்கே தொடர்பு படுத்துது. தமிழில் பார்த்துருவோம். இனக்கலப்பு ஆர்பிட்டாலில் எஸ் தன்மை அதிகரிக்கும் போது பிணைப்பு கோணம், எஸ் கேரக்டரையும் இந்த பிணைப்பு கோணத்தையும் இங்கே தொடர்புப்படுத்துது. அப்போ எஸ் தன்மை அதிகரிக்கும் போது பிணைப்பு கோணம் அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கணும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் ஒரு டேபிள் காலம் இங்கே எடுத்திருக்கேன். முதல்ல எஸ்பி இனக்கலப்பு எடுத்துக்கிறேன். எஸ்பி இனக்கலப்பு எடுத்துட்டோம்னா ஒரு எஸ் ஆர்பிட்டாலும் ஒரு பி ஆர்பிட்டாலும் இனக்கலப்பில் ஈடுபட்டிருக்கும். அதனால் உங்களுக்கு எஸ்பி இனக்கலப்பு கிடைச்சிருக்கும். அப்போ இங்கே எஸ் ஆர்பிட்டால் ஒரு துணைக்கூடு, பி ஆர்பிட்டாலில் ஒரு துணைக்கூடு இங்கே ஈடுபட்டிருக்கு. அப்போ என்ன விகிதத்தில் இருக்குன்னா 1:1 என்ற விகிதத்தில் இருக்குது. அப்போ 2 ஆர்பிட்டால்கள் ஈடுபட்டிருக்கு. அப்போ கிடைச்சது எஸ்பி இனக்கலப்பு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அப்போ 100% வந்து 2 ஆர்பிட்டால்கள் இங்கே ஈடுபட்டிருக்கு. அப்போ நான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 50 கிடைச்சிருக்கு. அப்போ இங்கே 1:1 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 50% உங்களுக்கு கிடைச்சிடுது. அப்போது எஸ் கேரக்டர் எவ்வளோ இருக்குன்னா 50, பி கேரக்டர் எவ்வளோ இருக்குன்னா 50 இருக்குது. அப்படி இருக்கும்போது பிணைப்பு கோணம் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல எஸ்பி இனக்கலப்பாக இருந்தால் நேர்கோடு. அப்போ நேர்கோடாக இருக்கும்போது இந்த இடத்துல பிணைப்பு கோணம் 180 டிகிரி. அதுக்கு அடுத்ததாக sp2 இனக்கலப்பு எடுத்துக்கிறேன். sp2 இனக்கலப்பு எடுக்கும்போது அங்கே ஒரு எஸ் ஆர்பிட்டாலும் 2 பி ஆர்பிட்டாலும் இனக்கலப்பில் ஈடுபட்டிருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 100/3 போடுறேன். ஏன்னா இங்கே 3 ஆர்பிட்டால் ஈடுபட்டிருக்கு இல்லையா. அப்போ 100/3 போட்டேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடியது 33.33% கிடைக்கும். ஒரு பங்கு அப்படின்னு பார்க்கும்போது இல்லையா, ஒரு பங்கு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு 33.33%. அப்போ 2 பங்கு அப்படின்னு பார்க்கும்போது 66.66. அப்போ எஸ் கேரக்டர் எவ்வளோ இருக்குன்னா 33.33. அதே பி கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது 66.66. அப்போ இங்கே பாருங்கள், எஸ் கேரக்டர் இங்கே குறையுது. எஸ் கேரக்டர் வந்து குறைய ஆரம்பிக்குது. அப்போ குறைய ஆரம்பிக்கும்போது பிணைப்பு கோணம் பாருங்கள். ஏற்கனவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பியில் 180 டிகிரி இருக்குது. அப்போ sp2ஆக இருக்கும்போது அதனுடைய வடிவம் முக்கோணத்தளம். முக்கோணத்தளம் அப்படின்னா ட்ரைகோனல் பிளேனார். அப்போ ட்ரைகோனல் பிளேனார்னால் ஸ்ட்ரக்சர் இது மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கான பிணைப்பு கோணம் பாண்டாங்கள் எவ்வளோ 120 டிகிரி. அப்போ 180லிருந்து 120 டிகிரியாக குறைய ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு பார்த்துருவோம். இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துட்டோம்னா sp3 ஹைபிரிடைசேஷன் எடுத்துக்கிறேன். ஒரு எஸ் ஆர்பிட்டாலும் 3 பி ஆர்பிட்டாலும் இனக்கலப்பில் ஈடுபட்டிருக்கு. மொத்தம் 4 ஆர்பிட்டால்கள் ஈடுபட்டிருக்கு. அப்போ 4 ஆர்பிட்டால்கள் எடுத்துட்டோம்னா 100/4 எடுக்கும்போது உங்களுக்கு 25. அப்போ ஒரு பங்கு அப்படின்னு பார்க்கும்போது 25%. எஸ் ஆர்பிட்டால் ஒரு பங்கு 25%, பி ஆர்பிட்டால் 3 பங்கு 75%. இப்போ sp3ஆக இருந்தால் இந்த இடத்துல வடிவம் நான்முகி வடிவம். இப்போ நான்முகி வடிவம் டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். அப்போ டெட்ராஹெட்ரலுடைய பிணைப்பு கோணம் உங்களுக்கு தெரியும் 109.5 டிகிரி. இப்போ பாருங்கள், எஸ் கேரக்டர் வந்து 50 இருக்கும்போது 180 டிகிரி. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல sp2ல் 33.33. எஸ் கேரக்டர் குறையுது, பிணைப்பு கோணம் 120. மேற்கொண்டு பார்த்திங்கன்னா sp3ல் எஸ் கேரக்டர் 25, பிணைப்பு கோணம் 109.5 டிகிரி. அப்போது எஸ் கேரக்டர் குறைய பிணைப்பு கோணமும் குறைகிறது. அப்போ இந்த இடத்துல நேர்வீத தொடர்பு. ஆனால் கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க, எஸ் தன்மை அதிகரிக்கும் போது பிணைப்பு கோணம் அதிகரிக்கிறது, நேர்வீத தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டோம். இரண்டாவது கேள்வி, த கரெக்ட் இன்க்ரீசிங் ஆர்டர் ஃபார் எ பாண்ட் ஆங்கிள்ஸ். இங்கே பாண்ட் ஆங்கிள் கொடுத்துருக்குறாங்க அமாங் தி BF3, PF3 அண்டு ClF3 3 மாலிகுல் கொடுத்துருக்காங்க. இதனுடைய பிணைப்பு கோணங்கள் வந்து ஏறு வரிசையில் நம்ம வரிசைப்படுத்தணும். அதனுடைய பிணைப்பு கோணங்கள் அடிப்படையில் அவற்றை என்ன பண்ணணும், ஏறு வரிசையில் வரிசைப்படுத்தணும். இங்கே பார்த்தீங்கன்னா BF3 நான் முதல்ல எடுத்துக்கிறேன். அதனுடைய இனக்கலப்பு sp2 அப்படின்னா இந்த இடத்துல 3 சிக்மா பாண்ட் இருக்கணும். இல்லைன்னா சிக்மா பாண்ட் ப்ளஸ் லோன் பேர் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு என்ன இருக்கணும், 3 இருக்கணும். இப்போ இங்கே BF3 பொறுத்த வரைக்குமே 3 பிணைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா பிணைப்புகளாக தான் இருக்குது, சிக்மா பிணைப்பாக தான் இருக்குது. அப்போ இந்த வடிவம் பார்த்திங்கன்னா ட்ரைகோனல் பிளேனார் முக்கோணத்தளம். அப்போ பிணைப்பு கோணம் 120 டிகிரி. அதுக்கு அடுத்ததாக நான் PH3
PF3 எடுத்துக்கிறேன். PF3 எடுக்கும்போது அதுவும் என்ன இனக்கலப்பு அப்படின்னு எடுத்துட்டா sp3. இங்கே sp3 இனக்கலப்புன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே பாஸ்பரஸ் எடுக்கும்போது அதில் 3 ஃப்ளூரின் இருக்குது. 3 ஃப்ளூரின் இது மாதிரி பாண்டில் இருக்குது. ஆனால் பாஸ்பரஸில் 5 இணைத்திறன் எலக்ட்ரான் வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். அப்போது 3 வேலன்ஸ் எலக்ட்ரானை வந்து இந்த ஃப்ளூரினோட ஷேர் பண்ணிக்குது. இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி தனித்த இரட்டை எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 3 சிக்மா பிணைப்பு, ஒரு லோன் பேர், மொத்தம் 4 கிடைக்குது. 4 ஆர்பிட்டால்கள் இனக்கலப்பில் ஈடுபட்டிருக்கும். அப்போ ஒரு s ஆர்பிட்டால், 3 p ஆர்பிட்டால் ஈடுபட்டிருக்கு. அப்போ கிடைக்கக்கூடிய வடிவம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்முகி வடிவம் sp3னா நான்முகி வடிவம் கிடைச்சிருக்கணும். அதாவது இங்கே ஒரு பிணைப்பு இருக்கணும். ஆனால் அங்கே அந்த பிணைப்புக்கு பதிலாக ஒரு தனித்திரட்டை இருக்குது. அப்போது வடிவம் என்ன வடிவம்னா பிரமிடு வடிவம் கிடைச்சிருக்கு. இப்போ இங்கே பாருங்கள், பிணைப்பு கோணம் 120 டிகிரி யாருக்கு? BF3. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரமிடு வடிவம் நான்முகி வடிவம் உங்களுக்கு தெரியும். நான்முகி வடிவத்தில் 109.5 டிகிரி இருக்கணும் இந்த பிணைப்பு கோணங்கள். ஆனால் இங்கே தனித்த இரட்டை எலக்ட்ரான் இருக்கிறதுனால இந்த லோன் பேர் எலக்ட்ரானுக்கும் பாண்டில் இருக்கக்கூடிய பாண்ட் பேர் எலக்ட்ரானுக்கும் ஒரு ரிப்பல்ஷன் விலக்கு விசை இருக்கும். ஓகேங்களா? அந்த விலக்கு விசையின் காரணமாக பிணைப்பு கோணம் என்னாகும்? 109.5 டிகிரியிலிருந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ யாருக்கு அதிகமாக இருக்குது? BF3க்கு அதிகமாக இருக்குது. அதை விட கம்மி PF3க்கு கம்மியாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ClF3 எடுத்துக்கலாம். ClF3 எடுக்கும்போது குளோரினில் 7 இணைத்திறன் எலக்ட்ரான்கள் இருக்கும். 7 இருக்கும். அதில் 3 ஃப்ளூரினுக்கு ஒவ்வொன்று கொடுத்து ஒரு பிணைப்பை ஏற்படுத்திக்குது. அப்போது மீதி பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான்கள் போச்சுன்னா 4 தனித்த எலக்ட்ரான்கள் இருக்குது. அதாவது இது ஒரு ஜோடியாக இருக்குது, இங்கே ஒரு ஜோடி. அப்போது 2 தனித்த இரட்டைகள் இருக்குது. அப்போது 3 சிக்மா பிணைப்பு, 2 தனித்த இரட்டைகள் லோன் பேர் இருக்குது. மொத்தம் கூடுதல் வந்து 5. அப்போது 5ன்னா 5 ஆர்பிட்டால்கள் இனக்கலப்பில் ஈடுபட்டிருக்கும். ஒரு s ஆர்பிட்டால், 3 p ஆர்பிட்டால், ஒரு d ஆர்பிட்டால், மொத்தம் 5 ஆர்பிட்டால்கள் இனக்கலப்பில் ஈடுபட்டிருக்கு. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன வடிவம் கிடைச்சிருக்கணும்? sp3d ஆக இருந்தால் முக்கோண இரு பிரமிடு வடிவம் கிடைச்சிருக்கணும். இதுதான் முக்கோண இரு பிரமிடு வடிவம் என்பது இது மாதிரி தான் இருக்கும். 3 பிணைப்புகள் ஒரே தளத்தில் அமையும். அதுக்கு அடுத்தது மேலே ஒரு பிணைப்பு இருக்கும், கீழே ஒரு பிணைப்பு இருக்கும். இது மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரே தளத்தில் அமையக்கூடிய பிணைப்புகளுக்கு இடையான கோணம் 120 டிகிரி. அந்த செங்குத்தாக இருக்கக்கூடிய மேல் இருக்கக்கூடிய பிணைப்புக்கும் தளத்தில் இருக்கக்கூடிய பிணைப்புக்கும் இடைப்பட்ட கோணம் 90 டிகிரியாக இருக்கும். அப்போ மேலே இருக்கக்கூடிய பிணைப்புக்கும் கீழ் நோக்கி இருக்கக்கூடிய பிணைப்புக்கும் இடையான கோணம் வந்து 180 டிகிரியாக இருக்கும். மறுபடியும் இங்கே வரேன். இப்போ இந்த இடத்துல தனித்த இரட்டைகள் இருக்கிறதுனால லோன் பேர் ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும். 1 இல்லை 2 தனித்த இரட்டைகள் இருக்கிறதுனால இந்த லோன் பேருக்கும் ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பிணைப்பு வந்து இந்த பக்கம் போகலாம், இந்த பிணைப்பு இப்படி சுருங்க ஆரம்பிக்கும். அப்போ பிணைப்பு கோணம் மேற்கொண்டு குறையும். அதனால் ஆன்சர் எடுத்துட்டோம்னா ஏறு வரிசையில் கேட்டிருக்காங்க. அப்போ ஏறு வரிசை அப்படின்னு பார்க்கும்போது BF3 என்ன சொன்னோம்னா இந்த இடத்துல sp2 120 டிகிரி சொன்னோம். அதுக்கடுத்தது PF3 பார்த்தோம். இது வந்து பிரமிடு வடிவத்தில் இருக்குது. 109 அதாவது நான்முகி வடிவத்திலிருந்து பிரமிடு வடிவத்தில் இருக்குது. அப்போ அந்த 109.5 விட குறைவாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ClF3 இதனுடைய பிணைப்பு கோணம் மேலும் குறையும். அதாவது T ஷேப். இந்த வடிவத்துக்கு பேர் என்ன சொல்கிறோம்? T ஷேப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல அப்போ 90 டிகிரியை விட இந்த பிணைப்பு கோணம் இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த பிணைப்பு வந்து உங்களுக்கு 90 டிகிரியை விட குறைவாக இருக்கும். அப்போ விடை A. 3வது கேள்வி அதே மாதிரி த டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பாண்ட் ஆங்கிள்ஸ் இன் தி ஃபாலோயிங் மாலிகுல்ஸ். ஒரு 3 மாலிகுல் கொடுத்துருவாங்க, NH3 CH4 H2O. இந்த மூலக்கூறுடைய பிணைப்பு கோணங்களின் இறங்கு வரிசை. நீங்கள் நினைக்கலாம் இங்கே பிணைப்பு கோணங்களை மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு இல்லை. பிணைப்பு கோணத்தோடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம், பாண்ட் ஆங்கிள் பார்க்குறோம், அதே நேரத்தில் எத்தனை லோன் பேர் இருக்கணும்னு நம்ம பார்க்குறோம். எல்லாமே தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் இந்த டாப்பிக்கில் எத்தனை கேள்வி கேட்டாலும் அதுக்கான சரியான விடையை கொடுக்கலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய 3 மாலிகுல் நான் எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா CH4 உங்களுக்கு தெரியும், sp3 ஹைபிரிடைசேஷன் 4 சிக்மா பிணைப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இதனுடைய பிணைப்பு கோணம் 109.5 டிகிரி. யார்? CH4 109.5 டிகிரி நான்முகி வடிவம் டெட்ராஹெட்ரல்.
அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா H2O அப்படின்னு பார்க்கும்போது அதில் இங்கே ஆக்சிஜன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் 6 இணைத்திறன் எலக்ட்ரான் இருக்கும். 1 இந்த ஹைட்ரஜனுக்கும் இன்னொன்று இதுக்கும் கொடுத்துருக்கும். அப்போது மீதி தனித்த இரட்டைகள் 2 இருக்குது. அப்போது 2 சிக்மா பிணைப்பு 2 தனித்த இரட்டைகள் இங்கே இருக்குது, லோன் பேர் இருக்குது, மொத்தம் 4. அப்போது 4 ஆர்பிட்டல்கள் இனக்கலப்பில் ஈடுபட்டிருக்கு. ஆனால் இந்த லோன் பேருக்கும் இந்த லோன் பேருக்கும் ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பிணைப்பு மேலும் சுருங்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் எதுலேருந்து வந்தது அப்படின்னா நான்முகி வடிவத்திலேருந்து வந்தது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் sp3 இருந்தால் வடிவம் நான்முகி வடிவம். நான்முகி வடிவம்னா 4 பிணைப்புகள் இருக்கணும். ஆனால் இங்கே 2 தான் இருக்குது, மீதி 2 லோன் பேர். அப்போ லோன் பேர் ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால 109.5 டிகிரியிலேருந்து அதனுடைய பிணைப்பு கோணம் 104.5 குறைகிறது. இப்போ இந்த இடத்துல H2O எவ்வளோ அப்படின்னா 104.5 டிகிரி. அதுக்கு அடுத்தது NH3 எடுத்துப்போம். NH3 எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல அதுவும் sp3 இனக்கலப்பு. sp3 இருந்தால் நான்முகி வடிவம். ஆனால் இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்குது. 3 நைட்ரஜனில் 5 இணைத்திறன் எலக்ட்ரான் இருக்கும். 3 இணைத்திறன் எலக்ட்ரான்கள் 3 ஹைட்ரஜன் கொடுத்துச்சுன்னா மீதி ஒரு லோன் பேர் இருக்குது. அப்போ 3 சிக்மா பிணைப்பு மற்றும் ஒரு லோன் பேர் இருக்குது, மொத்தம் 4. அப்போ கூடுதல் 4 வந்தால் sp3 இருந்தால் நான்முகி வடிவம். நான்முகி வடிவம்னா 4 பிணைப்புகள் இருக்கணும். ஆனால் 3 பிணைப்புகள் தான் இருக்குது, மீதி 1 இங்கே லோன் பேராக இருக்குது. அப்போ இந்த வடிவத்துக்கு என்ன பேர் சொல்கிறோம்? பிரமிடு. ஓகேங்களா? அப்போது இந்த நான்முகி வடிவத்தினுடைய பிணைப்பு கோணம் 109.5. ஆனால் இங்கே தனித்த இரட்டை இருக்கிறதுனால இங்கே தனித்த இரட்டைக்கும் இங்கே பாண்ட் பேர் எலக்ட்ரானுக்கு இடையான ரிப்பல்ஷன் இருக்கும். பாண்ட் பேர் லோன் பேர் ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால இதனுடைய பிணைப்பு கோணம் குறைகிறது. இப்போ எவ்வளோ? 107 குறைகிறது. NH3 107 டிகிரியாக இருக்கும். இப்போது என்ன சொல்கிறாங்க? இறங்கு வரிசையில் நம்ம பண்ணணும் இல்லையா? இப்போ யார் அதிகம் அப்படின்னா இந்த இடத்துல CH4 தான் உங்களுக்கு அதிகம். அதுக்கு அடுத்தது அதை விட குறைவு NH3, அதை விட குறைவு அப்படின்னு பார்க்கும்போது H2O. அப்போது ஆன்சர் C. இது வரைக்கும் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷனை வச்சுட்டு மேற்கொண்டு வரக்கூடிய கொஷின் நம்ம முடிச்சுட்டு வந்துடலாம். இங்கே 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 4வது கொஷின். ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்கிறாங்கன்னா பாண்ட் ஆங்கிள் ஆஃப் H2O மாலிகுல்ஸ் 104.5 டிகிரி. பாண்ட் ஆங்கிள் ஆஃப் H2O நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? தனித்து 2 இரட்டை எலக்ட்ரான்கள் இருக்கிறதுனால அதனுடைய பிணைப்பு கோணம் குறைகிறது. அப்போ ஸ்டேட்மெண்ட் B என்ன சொல்கிறாங்கன்னா லோன் பேர் ரிப்பல்ஷன் இஸ் மோர் தென் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன். அப்போ சரியான விடை எடுத்துட்டோம்னா போத் A and B ஆர் கரெக்ட். இது கரெக்ட். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். H2O பிணைப்பு கோணம் எவ்வளோ? 104 டிகிரி. இங்கே பார்த்துருக்கோம் பாருங்கள், 104 டிகிரி H2Oக்கு இல்லையா? 104.5 டிகிரி பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா லோன் பேர் ரிப்பல்ஷன் இஸ் மோர் தென் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன். இப்போ தமிழில் பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா H2O பிணைப்பு கோணம் 104.5 டிகிரி. இது சரியானது. பிணைப்பு இரட்டை இருக்கிறது. இந்த இரட்டை விலக்கு விசையை விட தனித்த இரட்டை விலக்கு விசை அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரியானது தான். இங்கே பாருங்கள், இங்கே எப்போவுமே நம்ம கூட பார்த்துருப்போம், சும்மா இருக்கிறவங்களால தான் பிரச்சனை இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது சீண்டிகிட்டே இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய தனித்த இரட்டை அது ஒன்றை அதிகமாக விளக்கும். யாரை விட அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாண்ட் பேர் எலக்ட்ரானை விட அதிகமாக அங்கே விலக்கு விசை இருக்கும். அப்போ 2 கூற்றுகளும் சரியானவையே. மேலும் B ஆனது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். அப்போ ஆன்சர் A கரெக்டு. அதுக்கு அடுத்தது 5வது கேள்வி எடுத்துட்டோம்னா இது ஏற்கனவே TRBயில் கேட்ட கொஷின் 2024 நம்பர் ஆஃப் லோன் பேர் ப்ரெசன்ட் இன் NH3 உள்ள தனித்த இரட்டைகளின் எண்ணிக்கை. ஏற்கனவே நம்ம இங்கே பார்த்து வச்சுருக்கிறோம் இல்லையா? NH3 எத்தனை தனித்த இரட்டைகள் இருக்குது? ஒரே ஒரு தனித்த இரட்டை இருக்குது. இப்போ ஆன்சர் 1. அடுத்து 6வது கேள்வி இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் கார்பன் பாண்ட் லென்த் ஃபார் தி ஃபாலோயிங். கார்பன் பாண்ட் லென்த் கொடுத்துருக்குறாங்க. பாண்ட் லென்த் நம்ம என்ன பண்ணணும்? ஏறு வரிசையில் நம்ம வரிசைப்படுத்தணும். அதாவது தமிழில் பார்க்கும்போது கார்பன் பிணைப்பு நீளம் சரியான ஏறு வரிசை. இப்போ இந்த இடத்துல 4 மாலிகுல் கொடுத்துருக்காங்க. C2H4 யார் இது? CH2 எத்திலீன் மாலிகுல்.
இங்கே பாருங்கள் C2H4 CH2 எத்திலீன் மாலிகுல். அப்போ கார்பன் கார்பன் டபுள் பாண்டாக இருக்குது அப்படின்னா ஒரு கார்பனுடைய இனக்கலப்பு ஹைபிரிடைசேஷன் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இந்த கார்பன் பாருங்கள், இங்கே ஒரு பாண்ட், இங்கே ஒரு பாண்ட், இதில் ஒரு சிக்மா பாண்டு, 3 சிக்மா பாண்ட் இருக்குது. அப்போ 3 சிக்மா பாண்ட் இருக்குது, தனித்திரட்டை எதுவும் கிடையாது. அப்போ 3 சிக்மா பாண்டுனா 3 ஆர்பிட்டால்கள் இனக்கலப்பில் ஈடுபடுது. அப்போ 3 ஆர்பிட்டால் யார் யார்? ஒரு S ஆர்பிட்டால், 2 p ஆர்பிட்டால். அப்போ sp2 இனக்கலப்பு. அப்போ sp2 இனக்கலப்பாக இருந்ததுன்னா அங்கே உங்களுக்கு ஏற்கனவே S கேரக்டர் எவ்வளோன்னு தெரியும், p கேரக்டர் எவ்வளோன்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ இதில் இரட்டை பிணைப்பு இருக்கும்போது உங்களுக்கு பிணைப்பு நீளம், அதாவது பாண்ட் லென்த் வந்து குறையும். அதை விட அப்படின்னு பார்க்கும்போது முப்பிணைப்பாக இருந்ததுன்னா இன்னும் குறைய ஆரம்பிக்கும். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா C2H2 கொடுத்துருக்காங்க, அசிட்டிலீன். அப்போ அசிட்டிலின் எடுத்துட்டோம்னா இங்கே ஒரு சிக்மா பிணைப்பு, இந்த 3 பிணைப்பில் ஒரு சிக்மா பிணைப்பு இருக்கும், 2 பை பிணைப்பு இருக்கும். அப்போ இந்த கார்பனுடைய இந்த கார்பனுடைய இனக்கலப்பு ஹைபிரிடைசேஷன் என்னன்னா, இங்கே ஒரு சிக்மா பிணைப்பு, இங்கே ஒரு சிக்மா பிணைப்பு, 2 சிக்மா பிணைப்பு தான். அப்போ லோன் பேர் எதுவும் கிடையாது. அப்போ இனக்கலப்பில் 2 ஆர்பிட்டால் தான் ஈடுபடுது. அப்போ யார் யாருன்னா S ஆர்பிட்டால், ஒரு p ஆர்பிட்டால். அப்போ S கேரக்டர் உங்களுக்கு தெரியும். அப்போ 50-50% இருக்கும். அதே மாதிரி தான் பென்சீன் கொடுத்துருக்காங்க, C6H6 கொடுத்துருக்காங்க. அப்போ கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இங்கே இருக்கும் இல்லையா, ஒன்று விட்டு ஒன்று இருக்கும், ரெசோனன்ஸ் இருக்கும். அப்போது இந்த இன்னொரு மாலிகுல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா C2H6 கொடுத்துருக்காங்க. யார்? ஈத்தேன். கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பு. அப்போ எப்போவுமே கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பு நீளம் அதிகமாக இருக்கும், கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு நீளம் குறைவாக இருக்கும். அதை விட கார்பன் கார்பன் முப்பிணைப்பினுடைய நீளம் குறைவாக இருக்கும். அப்போ அதன் அடிப்படையில் இதை வரிசைப்படுத்தும் போது உங்களுக்கான ஆன்சர் C தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். அதாவது B பாருங்கள், ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா கார்பன் கார்பன் முப்பிணைப்பு இங்கே இருக்குது. அதுக்கடுத்தது A எடுத்துட்டோம் அப்படின்னா கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு இருக்குது. அப்போ C அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல பென்சின் ரிங், அதுலேயும் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு இருக்குது, கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பு இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரெசோனன்ஸ் இருக்கிறதுனால ஒரு சமநிலை இருக்கும். அப்போ இதை விட இதுக்கு கொஞ்சம் பிணைப்பு நீளம் அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா D ஈத்தேன், கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பு. இதுதான் சரியான விடை. அடுத்து 7வது கொஷின், தி பர்சன்டேஜ் ஆஃப் p கேரக்டர் ஆஃப் தி ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் இன் மீத்தேன். மீத்தேனில் p கேரக்டருடைய பர்சன்டேஜ் கேட்குறாங்க. மீத்தேன்னா உங்களுக்கு தெரியும் CH4. அப்போ ஏற்கனவே இங்கே போட்டிருக்கும், CH4 போட்டிருக்கும். அப்போ இனக்கலப்பு அப்படின்னு பார்க்கும்போது sp3 இனக்கலப்பு. அப்போது sp3 இனக்கலப்புனா ஒரு s ஆர்பிட்டாலும் 3 p ஆர்பிட்டாலும் அங்கே ஈடுபட்டிருக்கு. அப்போ 100/4 போடலாம். அப்போ 100/4 போட்டால் 25. ஒரு பங்கு எவ்வளோ அப்படின்னா 25%. 3 பங்கு அப்படின்னு பார்க்கும்போது 75% இல்லைங்களா? இது வந்து ஒரு பங்கு. அப்போது ஒரு பங்கு 25%. இது S கேரக்டர். P கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது 3 பங்கு எவ்வளோ அப்படின்னா 75%. அப்போ யாரை கேட்குறாங்க? அவங்க P கேரக்டர் தான் கேட்டிருக்காங்க. அப்போது P கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ இருக்குன்னா 75% இருக்குது. அடுத்து 8வது கொஷின், த S கேரக்டர் இன் ஹைப்ரிட் ஆர்பிட்டல் ஆஃப் தி சென்ட்ரல் ஆட்டம் present in a molecule having the shape of an octahedral. அவங்க என்னென்ன கேட்கட்டும், என்ன தமிழில் பார்த்தீங்கன்னா எண்முகி வடிவத்தை பெற்றுள்ள ஒரு மைய அணுவின் இனக்கலப்பு ஆர்பிட்டாலின் S தன்மை. எண்முகி வடிவத்தில் S தன்மை எப்படி இருக்கும், எவ்வளோ % இருக்கும்? எண்முகி வடிவம். எண்முகி வடிவம்னா ஆக்டாஹெட்ரல். ஆக்டாஹெட்ரல்னா sp3d2 இனக்கலப்பு. sp3d2 ஒரு s ஆர்பிட்டால், 3 p ஆர்பிட்டால், 1 d ஆர்பிட்டால் 2 d ஆர்பிட்டால் ஈடுபட்டிருக்கு. அப்போ மொத்தம் 6 ஆர்பிட்டால்கள் இனக்கலப்பில் ஈடுபட்டிருக்கு இல்லையா? அப்போது என்ன பண்ணணும், 100/6 போடணும். இப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 16.66. இது வந்து ஒரு பங்கு. அப்போது S ஆர்பிட்டால் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு? ஒரு பங்கு தான் இருக்குது. அப்போ அது எவ்வளோ இருக்கும்? 16.66 இருக்கும். P ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா 3 பங்கு, அது 50% இருக்கும். அவங்க கேட்குறது S கேரக்டர் தான் கேட்குறாங்க இல்லையா? எண்முகி வடிவத்தில் S தன்மை எவ்வளோ இருக்குது அப்படின்னா 16.66. அதுக்கு அடுத்தது மாலிகுல் அப்டைன்ட் sp3d2 ஹைபிரிடைசேஷன் as பாண்ட் ஆங்கிள் கேட்குறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா sp3d2 இனக்கலப்பை பெற்றுள்ள மூலக்கூறில் பிணைப்பு கோணம் எவ்வளோ இருக்கும்? நான் இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கேன்.
4 பிணைப்புகள் பாருங்கள், இந்த பிணைப்பு, இந்த பிணைப்பு, இந்த பிணைப்பு, இந்த பிணைப்பு ஒரே தளத்தில் அமையக்கூடியது. ஒரு புக்கு மாதிரின்னு வச்சுக்கோங்க. புக்கினுடைய 4 கார்னர், 4 மூலைகளில் 4 பிணைப்புகள் இருக்குதான்னு நினச்சிக்கலாம். அப்போ அது மேலே ஒரு பாண்டு, அதுக்கு கீழே ஒரு பாண்டு. இது நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணிங்கன்னா ஒரு மாடல் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். 4 மூலையில் 4 அணுக்கள் இருக்குது. மேலே ஒரு அணு இருக்கும், கீழே ஒரு அணு இருக்கும். அப்போ இந்த எல்லாமே அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து 360 டிகிரி, ஒரு வட்டமாக போட்டால் 360 டிகிரி. அப்போ 4ஆல் வகுக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 90 டிகிரி கிடைக்கும் இல்லையா? 4ஆல் வகுக்கும்போது 90 டிகிரி, அதான் இங்கே 90 போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய இந்த பிணைப்புக்கும் இந்த பிணைப்புக்கும் இடையான ஒரு பிணைப்பு கோணம் எவ்வளோ இருக்கும்? இது செங்குத்தாக இருக்குது இல்லையா? அப்போ இதுவும் 90 டிகிரி. அப்போ எல்லா கோணங்களும் எடுத்துட்டோம்னா 90 டிகிரியாக இருக்கும். எதுலன்னா sp3d2 ஆக்டாஹெட்ரல் எண்முகி வடிவம். இப்போ இருக்கான ஆன்சர் ஏ. அதுக்கடுத்தது கடைசியாக இருக்கக்கூடிய கொஷின், த ஹைபிரிடைசேஷன் ஆஃப் மாலிகுல் ஹேவிங் 5 பாண்ட் பேர்ஸ் அண்டு 0 லோன் பேர். 5 பிணைப்பு இரட்டைகள் இருக்கின்றாங்க. அதாவது சிக்மா பாண்டு 5 பிணைப்பு இரட்டை மற்றும் 0 தனித்த இரட்டை இருக்கின்றாங்க, லோன் பேர். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே மூலக்கூறினுடைய இனக்கலப்பு என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாண்ட் பேர் 5 கொடுத்துருக்காங்க, லோன் பேர் 0 கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டெரிக் நம்பர்னு ஒன்று போடுறோம். ஸ்டெரிக் நம்பர்ன்றது ஹைபிரிடைசேஷன், இனக்கலப்பு. அப்போ இனக்கலப்பு ஈக்குவல் டு பாண்ட் பேர் ப்ளஸ் லோன் பேர். இங்கே பாண்ட் பேர் 5, லோன் பேர் 0 ஈக்குவல் டு 5. அப்போ அங்கே 5 ஆர்பிட்டால்ஸ் இன்டர்மிக்சிங் ஆகுது. அப்போ எஸ் ஆர்பிட்டால் 1, பி ஆர்பிட்டால் 3, டி ஆர்பிட்டால் 1. அப்போ கிடைக்கக்கூடிய இனக்கலப்பு sp3d. இப்போ ஆன்சர் இங்கே டி. நீங்கள் இது மாதிரி ஒவ்வொரு கொஷினுக்காக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான், அது எந்த டாப்பிக்னாக இருக்கட்டும், நீங்கள் எழுதி பார்த்து நீங்களாக அதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் மனசில் பதியும். அது எக்ஸாமுக்கு உங்களுக்கு நேரடியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும்.